உலக மக்களே வணக்கம். உலகத்தில் பிரதமர் முதலமைச்சர் என்ன சார் வரவு செலவு வச்சுருக்கீங்க? கடை வாங்காதண்டா வீம்புக்கு வாங்குறீங்க. கடனை வாங்கி அன்னதானம் பண்ணாதீங்கண்டா வீம்புக்கு அன்னதானம் பண்ணுறீங்க. யார் உங்களுக்கெல்லாம் முதலாளி? யார் சொல்லுங்க. கடனை வாங்கி அன்னதானம் பண்ணணுமா? பொதுமக்கள் பண்ணலாம், அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க வாழ முடியலையா? ஒரு குடும்பம் கயிறை போட்டு கூட தொங்கலாம். ஏன் இதெல்லாம் யாருமே கேட்கலையே? எத்தனையோ குடும்பம் கடனாகி கயிறை போட்டு தொங்குச்சே. இதெல்லாம் முதலமைச்சர் பிரதமர் கணக்கில் இல்லையா? இவங்களாம் உலகத்தில் பிறக்கலையா? இவ்வளவு அன்னதானம் செஞ்சு நான் அன்னதானம் பண்ணி முதலமைச்சர் பிரதமர் அப்புறம் ஏன் சார் கடனாகி போய் சாகுறாங்க? இதுக்கு பதில் சொல்லுங்கள் சார். கடனாகி போய் சாகுறாங்களா சாகலையா? இதெல்லாம் நீங்கள் உங்கள் காதுக்கு வந்துச்சா வரலையா? நீங்கள் படிச்சிங்களா படிக்கலையா? அப்போ நான் நன்மை செஞ்சேன்டா. இது தாத்தா பாட்டி சொல்லுவாங்க, மாமியார் பணத்தை பிடுங்கி மருமகன் தானே விட்டானா. வலிக்குமா? யாருக்கு வலிக்கும்? மாமியாருக்கு தான் வலிக்கும், மாமனாருக்கு தான் வலிக்கும். இந்த தானே விடுறவங்களுக்கு வலிக்குமா? உழைக்கிறவங்களுக்கு தானே வலிக்கும். அடுத்தவங்க பணத்தை பிடுங்கி தானே விட்டா இது எப்படி வலிக்கும்? ஒரு பிச்சைக்காரன் ஒழுதன்னைக்கு 500-600 பிச்சை எடுத்தானா. பிச்சை எடுத்துகிட்டு ஒரு 100 சாப்பிட்டு 500 சேப்பில் வச்சு படுத்துட்டான் ரோட்டில் ஓரமாக. அதை ஒருத்தன் பார்த்துக்கே இருந்து அந்த 500 எடுத்து போயிட்டான். எடுத்து போய் ஃப்ரெண்ட்ஸை சொல்லியிருக்கான், அந்த பிச்சைக்காரன்ட்டு இருந்து 500 எடுத்துக்கிட்டு, டேய் என்னடா அதெல்லாம் பிச்சை எடுத்த பணம்டா, ஏன்டா எடுத்துக்க, அந்த பாவம் பிடிக்குமான்னு இருக்கான். அப்போ பாவம் பிடிக்குமா? இதுக்கு என்ன வழி? அன்னதானம் செஞ்சால் நம்மளுக்கு தான் பாவம் விட்டுரும்லன்ட்டு அந்த பிச்சைக்காரர் எழுந்திரிச்சோன்னே அழுது கத்திருக்காங்க காசை காணும்ட்டு. இவர் 50 ரூபாய்க்கு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி இந்த குறிக்கான்னு கொடுத்தாராம். கவலைப்படாத, என்னாச்சும் போட்டுருப்படான்னாராம். இந்த மாதிரி தான் முதலமைச்சர் பிரதமர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. 500 ரூபாய் எடுத்து 450 ரூபாய் ஆட்டையை போட்டு 50 ரூபாய் ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி கொடுக்குறது மக்களுக்கு. உண்மைதானே சார்? பாவம் தீர்க்கிறதுக்கு 50 ரூபாய்க்கு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி கொடுக்குறீங்களா?